ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில். இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும், அது வந்து உடச்சி வந்து எடுத்துடணும். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசன் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து இது வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி எடுத்து போகிறேன். ஸோ ஹாட் வாட்டரே வந்து போடணுமானாக்கா சீக்கிரமாக வந்து ஊறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஆகும் டைமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சிடறேன் அப்படியே. ஸோ இந்த ஹாட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்காக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சீக்காக்காய். ஸோ இந்த நாட்டு சீக்காக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிச்சேன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து வித் சீட்ஸோடு சேர்த்து நான் வந்து 1/4 kg எடுத்தேன். சிம்பிள் ஃபார்முலா வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/4 kg அளவுக்கு சீக்காக்காய் 1/4 kg எடுத்துனாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தி கொட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/4 kg எடுத்துருக்கோம். வித் சீட்ஸோட சீட்ஸ் ரிமூவ் பண்ண பிறக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நொரப்பாதம் அதிகமாக இருக்கும், இது வந்து நொரப்பாதம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தா பாதாம் பிசனும் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓவர் நைட் சோக் பண்ண பிறகு என்ன ப்ராசஸ் நாளைக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி. இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியறது கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு.